ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஏத்தம்பழம் அப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்ல ஹெல்த்தியானதும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதனால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 4 ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை இது மாதிரி பஜ்ஜிக்கு நம்ம வாழைக்காய் வெட்டுவோமே அது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கிட்டு, கொஞ்சம் சீனி, கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கிட்டு, 2 கரண்டி பச்சரிசி மாவும் போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய கரண்டி நிறைய தோசை மாவு ஊற்றிடணும். எல்லாம் நல்லா கலக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஏத்தம்பழத்தை அதில் போட்டு எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். நம்ம பச்சரிசி மாவு போடுறதுனால வெளியில் பொறு பொறுன்னு இருக்கும். தோசை மாவு ஊற்றுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கூட ஒரு கட்டஞ்சாயாவும் வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.